பிரைஸ் தி லார்ட். வணக்கங்க. ஒரு பெரிய அதிகாரி அவங்க வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போறனால அவங்க வயதான அம்மாவும் அப்பாவையும் பார்த்தா வரவங்களாம் நம்மளை ஒரு மாதிரி நினைச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவும் அப்பாவுக்கும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு குடிசை வீடை கட்டி அதுல இருங்க அப்படின்னு சொல்லிடுறாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அதிகாரி அவங்க பையனை கூட்டிட்டு பீச்சுக்கு போறாங்க. அங்க அந்த பையன் என்ன பண்றான்னா மண் வீடு கட்டி விளையாடுறான். ஒரு பெரிய மண் வீடு கட்டி கொஞ்சம் அதுக்கு தள்ளி ஒரு சின்ன வீடு கட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த அதிகாரி, ஏன் தம்பி இந்த பெரிய வீடு சூப்பரா இருக்கு, அதே என்ன அந்த குட்டி வீடு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான்னா, இந்த பெரிய வீட்டில் நான் இருப்பேன்ப்பா, அந்த தாத்தா பாட்டில சின்ன வீட்டில் தானே இருக்காங்க, அப்போ உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி உங்களுக்கு அந்த சின்ன வீடை கட்டியிருக்கேன்னு சொல்லி அந்த பையன் சொல்றாங்க. அதை கேட்டோடனே அவங்க அப்பா மனசு ஒரு மாதிரி ஆகி நம்ம பண்றது தப்புன்னு சொல்லி தன் தாயின் தகப்பனையும் அவங்களோட சேர்த்து கொண்டாராங்க. ஆமாங்க, பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு. அதை யாத்திரையாகமம் 20:12 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமாங்க, இது 10 கட்டளைல ஒண்ணு கூட. நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில ஒரு மரிக்கும் தருவாயில இருக்கும்போது யோவானை பார்த்து அதோ உன் தாயின்னு தன் தாயை ஒப்பு கொடுத்துட்டு அந்த இடத்துல தாயை கனப்படுத்திட்டு தான் போறாருங்க. நம்மளும் நம்ம நாட்கள் நீடித்திருக்கணும்னா நம்ம தகப்பனை தாயனும் கனம் பண்ணுங்க. ஏன்னா